ஹாய் செல்லுகுட்டீஸ், ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க இந்த ஜாமாவுடைய ஃபைனல் பார்ட்கே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் போட போகிற ஜாமா செம்ம தாறுமாறாக இருக்க போது. அதனால மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கம்பெனியில் இருக்க ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ண இடம் தான் இது. ஹீரோயினும் இதை யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கம்பெனி ரெனோவேஷன் ஒர்க் பண்றதுக்காக வரல, கம்பெனியை வந்துட்டு ரெனோவேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கம்பெனியை ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்கான். அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான், இருந்தாலும் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி சோ அந்த கம்பெனியே ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்கான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் ஒர்க்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ கூட மல்லு கட்டி நின்றுட்டு இருக்காங்க. சோ இப்போ இதெல்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, அந்த பாஸ் ஹூ, சோ அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றான், நம்ம அண்ணனுடைய லவ்வருடைய ஆட்களை வந்துட்டு ஹோட்டல்ல பூந்து அராஜகம் பண்ண, அண்ணனுடைய லவர் ஏண்டா என் ஹோட்டல்ல பூந்து அராஜகம் பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப வந்துட்டு அண்ணனுடைய லவர் கிட்ட இந்த கேங்ஸ்டர் சண்டைக்கு போக கரெக்டா நம்ம அண்ணன்காரன் வந்துடுறான். தம்பிக்கு ஒரு பிரச்சனைனாலே சும்மா விட மாட்டான், தான் லவ் பண்ண பிரச்சனை பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மாவா விடுவான். அந்த கேங்ஸ்டரை போட்டு பொலிச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. இப்ப அண்ணனுடைய லவர் அண்ணனை கூட்டு வந்து தனியா இங்க பாரு, நீ எனக்காக எல்லாத்தையுமே பண்ற, ஓகே, ஆனா நீ ஏன் என்னை விட்டு விலகி போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அண்ணன் கிட்ட அழுது புலம்பி தீட்டிட்டு இருக்க. அண்ணனுமே புரிஞ்சுக்கிறான், நம்ம எவ்வளவு நாள் தான் இவளை தள்ளி வச்சாலும் இவன் நம்ம கிட்டே தான் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருப்பான், அதனால இதுக்கப்புறம் நம்ம இவளை விலக்கி வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அண்ணனும் அவனுடைய லவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டே சமாதானப்படுத்துற. எப்படியும் இந்த ரெண்டு ஜோடியுமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ ஷங்காய் சிட்டியில இருக்கிறத விடவும் இந்த கிராமத்துல இருக்கிறதா ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவுமே பேச்சு வாக்கல உன்னோட பாஸ் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு அதாவது அந்த ஹேங்கோவர் ஜூஸ் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனா நீ வந்திருக்கன்னு நினைச்சுதான் நான் கதவை தரேன், அப்ப நான் என்னோட பாஸை பார்த்தோன்னே நான் கதவை மூடிக்கிட்டேனேன்னு சொல்ல ஹீரோவுக்குமே புரிஞ்சிருச்சு ஹீரோயின் பாஸை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோ ஹாப்பி ஆயிட. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஆஃபாங் பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஷங்காய் சிட்டியில ரொம்ப நல்ல வேலையில இப்ப இருக்காப்புல இருக்கு. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து ரொம்ப ஹாப்பியானதுனால சோ அந்த பொண்ணு கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, சோ அந்த பொண்ணு கிட்ட டாடா பாபாய் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே டிராவலிங்ல ஒன்னா வந்துட்டு இருக்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பாஸோடைய டிரைவர் வந்துட்டு இருக்கான். ஏன்னா பாஸ் தான் கண்ணு வச்சுக்க சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ மேலையும் ஹீரோயின் மேலையும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறது இந்த பாஸுக்கு பிடிக்கல இல்லையா. இப்ப இந்த பாஸ் என்ன பண்ற, நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, நீ ஹீரோ கூட ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் போதும், 5 நாள் உனக்கு டைம் கொடுத்தது முடிஞ்சு போச்சு, சோ அதனால ஒழுங்கா என் கூட ஷங்காய் சிட்டிக்கு கிளம்பி வான்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல இந்த பாஸ் கரை எல்லாத்தையும் உளறிடுறான். நான் இங்க வந்தது ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக எல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த கம்பெனியை ஆட்டையை போட்டுக்கிறதுக்காக, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு எப்படின்றது தெரியும், ஒழுங்கா நீ ஷங்காய்க்கு கிளம்பி வான்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா. சோ அதனால இப்ப என்ன பண்றாங்க, இவங்களே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வேலையில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்காக. ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஹோ இப்படியா நடந்துட்டு இருக்கு, சரி ஓகே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ இந்த ஹோட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, சோ அதனால இங்க இருந்து நீ வெக்கேட் பண்ணிட்டு வா, எப்பயும் போல உன்னோட போட்ல நீ வந்து தங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோயினுமே ஹாப்பியா என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூம்குள்ள போறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே இருந்து ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஷங்காய்க்கு போக மாட்டா, இந்த கிராமத்திலே தான் இருப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப அந்த கேங்ஸ்டர் இருக்கான் தெரியுமா, அந்த பாஸ் ஹூ, அவன் என்ன பண்றான், ஹீரோ கூட்டிட்டு வந்து சம்மாடி அடிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட போயிட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுடைய பாஸ் தான் நம்ம ஹீரோ போட்டு அடிக்க சொல்லியிருக்கான் போல இருக்கு. சோ செம்மையா நம்ம ஹீரோ பிடிச்சி சம்மடியை வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ரத்த வெள்ளத்துல ஹீரோ கடந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னை கூட்டிட்டு போவான்னு வெயிட் பண்ண, ஆனா ஹீரோ வரல. அதுக்கு பதிலாக ஹீரோடைய அண்ணன் தான் ஹீரோனுக்கு கால் பண்ணி ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த பாஸ் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோயினை தடுக்க பாக்குறான், இங்க இருந்து போவாத மறுபடியும் ஷங்காய் சிட்டிக்கே வா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட நான் தான் ரிசைன் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல தலைக்கிட்டதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கலான்னு வர, இங்க நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து அடி வாங்கினான் தெரியுமா. அப்ப வந்துட்டு அந்த கேங்ஸ்டருடைய ஷூவை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துருப்பான். அப்ப நம்ம ஹீரோடைய கையோட அந்த ஷூவுமே வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பாவை அடிச்சதே அந்த கேங்ஸ்டர் தான். என்னன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் சொல்லி தான் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஏதாவது சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, அதனால இந்த கம்பெனி நம்ம கைக்கு கிடைக்காம போயிட போகுதுன்னு தான் ஸோ நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பாவை இந்த ஹீரோயினுடைய பாஸ் அடிக்க சொல்லியிருக்கான், அந்த பாஸ் ஹூ கிட்ட சொல்லி. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஸோ இப்போ வந்துட்டு யார் அடிச்சாங்களோ கவலை இல்லை, உன் மேல கை வச்சதுக்கு அந்த கேங்ஸ்டரை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் சம கோவத்துல அந்த கேங்ஸ்டருடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரு ஆளுடைய கழுத்து மேல கத்தி வச்சு என்ன உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் தம்பியோட விஷயத்துல தலையிடாதுன்னு, என் தம்பியவே நீ அடிச்சிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்ல உடனே அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணா, தயவு செஞ்சு மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் யார் எவ்வளவு காசு கொடுத்தாலும் உன் தம்பி மேல நான் எந்த ஒரு அடியும் அடிக்க மாட்டேன், சோ இதுக்கப்புறம் உன் தம்பி இருக்கிற தச பக்கமும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் வந்து ஹீரோடைய அண்ணன் கிட்ட சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் என்னோட பாஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நடத்தந்தே, அதாவது வந்துட்டு இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணி நிறைய பேருக்கு இன்னும் வேலை கொடுப்பாருன்னு நினைச்சுதான் நான் வந்தேன், ஆனா இப்படி அவர் பண்ணிட்டாரு, சோ இந்த கிராமத்து மக்கள் என்ன மன்னிப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலையேன்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு இதுல தப்பு உன் மேல என்ன இருக்கு, உனக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சோடனே நீ விலகி வந்துட்டல, சோ எல்லார்கிட்டயும் பேசி புரிய வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ல போறதுனால தானே இந்த மாதிரி கண்ட இது கம்பெனி வச்சிருக்கவனுங்க எல்லாம் கம்பெனியை ரெனோவேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கம்பெனி ஆட்டை போட பாக்குறானுங்க, அதனால இந்த கம்பெனியில ப்ரொடக்ஷன் வேலை பண்ணலான்னு இருக்கேன், அதாவது என்னுடைய மில்க் டீ பிசினஸ்ல என்னோட மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்துட்டு இந்த கம்பெனியில ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வேணும், நீங்க எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஆனா இந்த ஷேர் ஹோல்டர்ஸும் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க தானே, அதனால நம்ம ஹீரோவை எல்லாருக்கும் தெரியும்ன்றனால சரிப்பா ஓகேப்பா உன்னுடைய மில்க் டீ ப்ரொடக்ஷனுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒத்துக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் செம ஹாப்பி ஆயிடுறான், சோ இப்ப ஹீரோயினுமே யோசிச்சு பாக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சோகமா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட துணைக்கும் நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க, ஹீரோ பாக்கிறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கான், ஏன்னா நம்ம ஹீரோ தான் அவனுடைய அந்த டீ பிசினஸ்ல இருந்து அவன் ஃப்ரெண்டு தனியா பிரிச்சு ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டான் இல்லையா, அதுவும் இல்லாம இப்ப இந்த அதாவது எப்படியா இருந்தாலும் அந்த பாஸ் ஹீரோயினுடைய பாஸ் இந்த கம்பெனி ஆட்டை போட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் பிளாஸாவை கட்ட போறான், அதனால நீ தேவையில்லாம இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது நஷ்டம் ஆனிச்சுன்னா அது நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க, உன்னுடைய பிசினஸும் காலி ஆயிடும் இந்த ஃபுட் ஃபேக்டரியும் காலி ஆயிடும், ஒழுங்கான இந்த இதை வந்துட்டு டீல வாபஸ் கேளுன்னு சொல்ல, ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்னா, இதனால ஹீரோவுடைய ஃப்ரெண்டு செம்ம கடுப்பாயி ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட போயிட்டு ஒன்னா சேர்ந்துக்கிறான், ஏன்னா இவன் வந்துட்டு இத்தனை நாளா நம்ம ஹீரோ கூடவே இருந்தான், ஆனா இப்ப ஹீரோயினுக்காக விட்டு விலகி போயிட்டான், அதனால இவனுக்கு எதிரியே நான் தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நல்லா இருந்தவன் கடைசி நேரத்துல ஹீரோக்கு எதிராவே திரும்பிடுறான், சோ இப்ப இந்த பாஸ்கார இந்த மாதிரி கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உங்கூருக்காரங்க, அதனால நீ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுடைய ஷேரையும் நீ எனக்கு வாங்கி கொடுத்தனா உனக்கு நான் சில பல கமிஷன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஓகே எங்க ஊர் ஆளுங்கள்ட்ட நானே பேசி அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு சொல்லிட்டு இவன் பேச்சு வாங்கிக்கிறான், இன்னொரு பக்கம் அண்ணனுடைய லவ்வர் வந்துட்டு அண்ணன் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பிளஸ் வந்துட்டு அந்த ஹீரோயினுடைய பாஸும் உட்காந்து பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன், ஏதோ கம்பெனி ஷேர்ஸ் ஏதோ சொல்றாங்க, இந்த கிராமத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது, அதனால இந்த பிரச்சனையில எல்லாம் நம்ம மாட்டிக்க வேணாம், சோ அதனால நம்ம வந்துட்டு மறுபடியும் அப்ராடுக்கு போயிட்டு ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அங்க நம்மளுடைய லைஃப் நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, பட் இருந்தாலும் அண்ணனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்கு லவ்வர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, சரி ஓகே என்னோட தம்பியோட எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நான் உன் கூட வந்துறேன்னு சொல்லிட்டு லவ்வருக்கு ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துட, இன்னொரு பக்கம் இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு பேரம் பேசிட்டு இருக்கான், ஹீரோ கிட்ட உங்களுடைய வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா வந்துட்டு நீங்க உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய பாஸ்க்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல, ஆனா அங்க யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்க, ஆனா அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்த கிராமத்துல வளர்ந்தவங்க தானே, இந்த கிராமத்துக்கு ஏதாவது நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதை தானே வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் பண்ணுவாங்க, இந்த கிராமத்துல இந்த ஃபுட் ஃபேக்டரி நல்லா ஓடிச்சுன்னா கிராமத்து ஆட்களுக்கு எல்லாம் வேலை எல்லாம் கிடைக்கும், அதனால எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கும்ன்றதுனால இல்ல நாங்க ஹீரோவுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு கை கொடுப்போம்னு சொல்லிட்டு சோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பிட, இப்ப இந்த பாசு இருக்கான் இல்லையா அவனுடைய ஆட்கள்லாம் வந்து கம்பெனியில இருக்க சில பல வந்துட்டு பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்க, கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க கிராமத்து மக்கள்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க பாருங்க, இப்ப கிராமத்து மக்களுக்கும் பிளஸ் வந்துட்டு இந்த பாஸ் இருக்கான் இல்லையா அந்த பாஸ் அந்த கேங்ஸ்டர் அவனுடைய ஆட்களுக்கும் சண்டை நடக்குது, இது வெளியே இருந்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பாக்குறான், என்னதான் இவன் காசுக்கு ஆசைப்பட்டாலும் இவனும் இந்த கிராமத்துல இருந்தவன் தானே, ஆக்சுவலி அதுல மாஸ் ஹீரோயின் மாஸ் பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணுடைய அப்பாவுமே இருக்காங்க, இப்ப இவன் கால் பண்ணி ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட நான் தான் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம ஆட்கள் அனுப்பிச்சு எங்க ஊர் ஆளுங்களை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போன்ல பேச, இது நம்ம ரியா கேட்டறா, இப்ப ரியாவுக்கு சமக்கம் வருது, அடா பாவி இந்த மாதிரி நல்லா தாண்டா இருந்தா ஏன்டா இப்ப நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரியா குடுகுடுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஓடுறா, ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய பாஸ் இந்த மாதிரி கம்பெனி ஆட்டை போறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஒன்று வச்சிருப்பான் ஃபைல் மாதிரி, அதை எடுத்துட்டு போய் ஏதாவது வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து இந்த கம்பெனியை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்ணா தனியாவே கம்பெனிக்குள்ள போயிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு தேட, அப்போ ஒரு ஃபைலுமே நம்ம ரியா கையில கிடைச்சிடுது, அதாவது வந்துட்டு இவன் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சொரண்டி இல்லீகலா வாங்கிட்டு இருக்கான் இல்லையா ஹீரோயினோட பாஸ், அந்த ஃபைல் எடுத்துட்டு நம்ம ரியா வெளியே வர செம மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க, காலையில அந்த பாஸ் வந்துட்டு சில பல ஐட்டத்தை எல்லாம் உடைக்க வந்தான்
தெரியுமா, அந்த பாதியில நிப்பாட்டினா இல்லையா, அந்த வந்துட்டு ஒரு மரத்தூண் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது நம்ம ரியா மேலே விழுந்துடுது. இப்ப ரியா கத்தி கத்தி அழுவுற ஹெல்ப் கேட்டு. அங்க வந்துட்டு ஹீரோயினுடைய பாஸ் டிரைவர் இருக்கான், ஆனா அவன் ஹெல்ப்பே பண்ணவே இல்லை. நல்ல வேலை கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா, மாஸ் பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம செங்கு எல்லாருமே வந்து ரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர எல்லாரும் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். டாக்டர் வெளியே வந்து மன்னிச்சிடுங்க, ரியாவுடைய உயிருக்கு என்னமோ வந்துட்டு ஆபத்து இல்ல, பட் ஆனா அவளுடைய கால் ஃபுல்லாவே பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இவன் நிறைய காசெல்லாம் கொடுத்து என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் திட்டுறாங்க, ஏப்பா காசு கொடுத்தா நாங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு என்னப்பா இருக்கு சொல்லு, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிருக்க போறோமேப்பான்னு சொல்ல, இப்பதான் இவன் பண்ண தப்பே இவனுக்கு ஞாபகம் வருது. சோ நம்மளாலதான் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். காசுன்னு காசு பின்னாடி போயிட்டு தேவையில்லாம ஹீரோயினுடைய பாஸ் பின்னாடி போயிட்டு நான் கை கோத்தனால என் ஒய்ஃபுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய தப்பா அவன் ரியலைஸ் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மில்க் பவுடரை ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஆனா அது கவர்மெண்டோடைய கம்பெனி இல்லையா. இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓட் மாதிரி ஒண்ணு நடத்த போறாங்க போல இருக்கு. அதாவது இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணலாமா இல்ல இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் பிளஸ் கிராமத்து மக்கள் இவங்களை வச்சு ஓட்டிங்லாம் சில பல வந்துட்டு நாட்களுக்கு அப்புறமா நடக்க போது போல இருக்கு. அதோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கம்பெனி இப்ப என்ன ஆக போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. சோ இன்னொரு பக்கம் இந்த சிஇஓ இருக்கான் இல்லையா, அவனை வச்சு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹீரோயினுடைய பாஸ் வாங்கிக்கிறான். ஆனா இவனால பாதி ஷேர்ஸ் தான் வாங்க முடியுது, இன்னும் பாதி ஷேர்ஸ் வாங்க முடியல. அதனால எப்படியாவது உங்க ஊர் ஆளுங்க கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாஸ் பெட்டி நிறைய பணத்தை கொடுத்து அந்த சிஇஓ கிட்ட பேசிட்டு இருக்க. இதை வந்துட்டு நம்ம அண்ணன் மாசா என்ன பண்றாரு, கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு இதை போலீஸ்ட கொடுக்கணுன்றதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ரியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, சோ அவளுக்கு கிட்ட வந்துட்டு சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு போவ, எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்ல, இதுதான் வந்துட்டு நான் பண்ண தப்புக்கு தண்டனைனா கண்டிப்பா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், ஆனா உனக்கு கால் மட்டும் சரியாயிட்டும், அதுக்கப்புறமா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் ரியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவளுடைய கை காலில் விழுந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கதறி கதறி அழுவ. இப்ப ரியாவுக்கு இந்த மாதிரி தன்னாலதான் ஆச்சுன்னொன்னே இவனுமே குடிச்சிட்டு ஒரு தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சாரி கேட்கறான், இந்த மாதிரி நீ தேவையில்லாம ஹீரோயின் பின்னாடி போன அந்த ஒரு கோவத்தினால தான் நான் இந்த மாதிரி போயிட்டு ஹீரோயினோட பாஸ் கூட ஒன்னா சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் இருக்கிறதுக்கே லாயல் இல்ல, நான் சாகணும்னு சொல்ல, ஹீரோ நீ சாகணும் தாண்டா வாடான்னு சொல்லிட்டு கடலுக்கு கூட்டு போயிட்டு அவனுடைய போதை இறக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா நம்ம ஹீரோ சாவுன்னு சொல்லிட்டு முக்கி தலையெடுக்க, இவனுமே அழுவுறா என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு சொல்றா, இங்க பாரு நம்ம இந்த கிராமத்துல தான் பிறந்தோம், அந்த ஃபுட் ஃபேக்டரியில நீ நானும் வந்துட்டு ரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக நீ வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு அந்த ஃபுட் ஃபேக்டரியில வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஃபேக்டரி தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே கொடுத்தது, அந்த ஃபுட் ஃபேக்டரிக்காக தாண்டா நம்ம இதுக்கப்புறமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவளுடைய காலை கொஞ்சம் கூட அசைக்க முடியல போல இருக்கு, அதனால அவ ரொம்ப வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறா. நம்ம ஹீரோயின் மேல கோவத்தை காமிக்கா, பிகாஸ் என்ன ஹீரோயின் தான் அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுமே ரியாவும் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவளால சுத்தமா காலையை அசைக்க முடியல போல இருக்கு. சோ கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி விடுறாங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்துட்டு இந்த ஹீரோயினுடைய பாஸும் அந்த சிஇஓவும் பேசிட்டு இருக்கத அந்த காசு கொடுத்து ஷேர்ஸ் எல்லாம் எப்படியாவது ஆட்டையை போடுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதை வந்துட்டு அண்ணன் ரெக்கார்ட் பண்ணதை போலீஸ்ட காமிக்கிச்சுட சிஇஓவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அதாவது போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினுடைய பாஸை தான் இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாஸ்காரன் ஊரை விட்டே போயிடலான்னு யோசிக்கிறான், ஏன்னா போலீஸ்ட மாத்தினா அவ்வளவுதானே இவனோட கடி. சோ அதனால இவன் ஊரை விட்டு போலான்னு பார்க்க இவனுக்காக வேலை செஞ்ச அந்த கேங்ஸ்டர் வந்துடுறான், டேய் உனக்காக நாங்க எவ்வளவு வேலை செஞ்சோம், போயிட்டு கம்பெனி எல்லாம் வந்துட்டு அடிதடி வேலை எல்லாம் பண்ணா ஒழுங்கா அந்த காசை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட வந்து நிக்க, அவனா ஆட்டையை போட வந்ததே அந்த கம்பெனியே தான், ஆனா கம்பெனியே கையில கெடுக்கிற, அதனால உனக்கேட்ட நான் காசு கொடுக்கணும்னு சொல்ல, இப்போ உடனே வந்துட்டு இப்ப இவங்களுக்கும் அதுக்கப்புறம் அந்த பாஸோடைய ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது. ஆனா ஃபைனலா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோயினுடைய பாஸை வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க, ஏன்னா கவர்மெண்டோடைய இடத்த இல்லீகலா ஷேர்ஸை வந்துட்டு வாங்க பார்த்ததுனால அந்த சிஇஓவும் பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய பாஸையும் இப்ப போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறான், ஏன்னா இவன் பண்ண வேலைக்கு காசு வேணும் இல்லையா, அதனால ஹீரோயினை கடத்திட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து காசு வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்திட்டு வந்துட. இதை ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ண, ஆனா நம்ம ஹீரோவா அண்ணன் கிட்ட இருக்கான், ஏன்னா அண்ணன் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, கம்பெனியோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹீரோயினோட பாஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால என் லவர் கூட நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரினுக்கு கிளம்புறடான்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் கிளம்பிட்டு இருக்க. ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லாமலே அண்ணன் அங்க இருந்து அனுப்பி வைக்க. ஆனா நம்ம ஹீரோடைய அண்ணனுக்கு லைட்டா டவுட் இருக்குது, தம்பிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீ போயிட்டு ஷிப்புக்குள்ள வெயிட் பண்ணு, கண்டிப்பா லாஸ்ட் ஷிப் வர வரைக்கும் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அண்ணன் அவனுடைய லவர் கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்ப. இங்க நம்ம ஹீரோயினை அந்த பாஸ் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கான், அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னை தேடி யார் வர போறாங்களோ தெரியல, யார் வந்தாலும் காசை வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்து உனக்கு என்ன காசு தானே வேணும் நீ பண்ண வேலைக்கு, நான் அந்த காசை கொடுத்துறேன், ஹீரோயினை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இவன் என்ன பண்ணா ஹீரோயினை புள்ளி பண்ற மாதிரி வர ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா காசு தான் தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா பொண்ணு மேல கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சண்டைக்கு போவ, கூடவே நம்ம ஹீரோ சண்டைக்கு போவ. இப்ப அந்த இடத்துல அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்களும் பிளஸ் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. கடைசி நேரத்துல ஹீரோடைய அண்ணனும் வந்து சேர்ந்துக்கிறான். என் தம்பி மேல கை வைக்க கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லுது, இதுக்கப்புறமா உன்னை நான் சும்மா விடுற மாதிரி இல்லடான்னு சொல்லிட்டு அண்ணன் செம்மடி அடிச்சிட்டு இருக்கான் அந்த பாஸோடைய வந்துட்டு ஆளுங்களை, அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி நேரத்துல எங்க இருந்தும் வந்து அந்த பாஸோடைய அந்த கேங்ஸ்டருடைய ஆளு நம்ம அண்ணனை கத்தியால குத்திடுறான். ஆனா இதை யாருமே அங்க பார்க்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தியாச்சு, இல்லைன்னா நீ ஏன் உன் லவர் கூட போல, ஃபர்ஸ்ட் நீ போ, நாங்க இங்க இருக்க பிரச்சனையை நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அண்ணனுக்கு கத்தி கொடுத்தது வந்துட்டு தெரியாமலே அண்ணனை அனுப்பிச்சு வைக்க. அண்ணனுமே வந்துட்டு தம்பி கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. இப்ப அந்த கத்தி குத்து வாங்கினதோட நம்ம அண்ணன் பைக்ல போயிட்டே இருக்க, பிளட் செம்மையா லீக் ஆயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல முடியல, அப்படியே போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுவேன். இங்க வந்துட்டு கடைசி ஷிப்பும் வந்துடுது கிராமத்துல இருந்து போறதுக்காக. அண்ணனுடைய லவர் கால் பண்றா, ஆனா அண்ணனால போனை எடுக்கவே முடியல, போன் ரொம்ப கிட்டதான் இருக்குது. சோ நம்ம அண்ணன் போயிட்டு எப்படியாவது போன் அட்டன் பண்ணிடணும்னு பார்க்க, ஆனா கடைசி நேரத்துல அண்ணனுடைய உயிர் போயிடுது. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ண அந்த கேங்ஸ்டரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வெளியே வர, இப்ப கம்பெனிலையும் வந்துட்டு கவர்மெண்ட் ஓட் வைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இப்ப அந்த கம்பெனில வேலை செஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் ஃபேக்டரி நீங்க ரன் பண்றீங்களோ இல்லையோ, எங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்க, கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்க, இந்த கம்பெனில வேலை பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு சில பல அமௌண்ட், அதாவது வந்துட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட் மாதிரி நாங்க கொடுக்குறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கம்பெனியை நாங்க க்ளோஸ் பண்றோம்னு சொல்ல. இப்போ கிராமத்து மக்கள்லாம் சோகமா இருந்தாலும் நம்ம மாஸ்பனுடைய அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் போல இருக்குது கடைசியில. அதனால வந்துட்டு அந்த கம்பெனில இருந்தவங்க எல்லாருமே நம்ம மாஸ்பனுடைய அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் நினைச்சு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு செலிப்ரேட் பண்ண. கவர்மெண்ட்டும் இந்த ஃபுட் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு வந்துட்டு கம்பெனியை நாங்க ரன் பண்றோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே சைன் போட்டு கொடுத்துட்டு, ஸோ இப்படி எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அதாவது ஹீரோ கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோடனே ஹீரோ சாப்பிடாம கூட போயிருப்பான் இல்லையா, அந்த டிஷ்ஷை தான் இப்போ நம்ம ஹீரோ ஆர்டரும் பண்றான். ஸோ இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட நான் கூட ஃபாரினுக்கு போறேன் படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட டாடா பாபாய் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்துட்டு தன்னை லவ் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் கிவ் அப் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் கிவ் அப் பண்ணிட்டான்னு நினைச்சு ஹீரோவுமே ரெண்டு பேருமே பிரிஞ்சு போவ. அப்பதான் அந்த ஹோட்டலுடைய வெயிட்டர் வந்து ஒரு பேப்பர் ஒன்று, அதாவது ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இந்த 5 வருஷமா நம்ம ஹீரோவை பிரிஞ்சிருந்தாங்க தெரியுமா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோ தனக்காக வருவான், தன்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காவது வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு வருஷமும் இந்த லெட்டரை எழுதி வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் அந்த வெயிட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதாவது ஹீரோயின் தன்னை கிவ் அப் பண்ணல, சோ தன்னை இனிமே லவ் பண்றா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை வந்துட்டு ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்கிட்டும் அங்கிட்டும் தேடி எப்படியோ கடைசியில ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோயினை பார்க்க, இப்போ ஹீரோ அந்த லெட்டரை காமிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஐ எம் சாரி ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ண. ஹீரோயினும் அந்த ஹீரோவும் இப்போ கடைசியா ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ அடி இப்பயாவது ஒன்று சேர்த்தீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் படிக்க போறேன் கண்டிப்பா ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்ராடுக்கு டிகிரி படிச்சு முடிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் இல்ல, அதாவது நம்ம மாஸ் பொண்ணுக்கும் செங்குக்கும் தான் கல்யாணம். இன்னொரு பக்கம் அந்த ரியா. ஸோ இந்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவளுமே நடக்க பழகிக்கிட்டா போல இருக்குது. ஸோ கூட நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுமே இருக்கான். இப்போ கல்யாணத்துல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்க, ஹீரோயின் மட்டும்தான் இல்ல போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம ரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கா. நம்ம செங்கு என்ன பண்ணா, கம்பெனியில எல்லாருமே சேர்ந்து கிட்டாரை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க தெரியுமா, அதே பாட்டை இந்த இடத்துல கல்யாணத்துல அவன் பாடிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ஒவ்வொருத்தவங்களும் கம்பெனியில அவங்க வந்துட்டு இருந்த எல்லா மெமரிஸையுமே யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோ அடிச்சது, ஹீரோவை லவ் பண்ணுது, அதுக்கப்புறமா நம்ம செங்க லவ் பண்ணுது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஇஓ, அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேனேஜர், இவங்க எல்லாரோட பிரச்சனையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே பேக்ரவுண்ட்ல எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோயினுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரோட ஃபீலிங்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வர. ஹீரோ என்னமா லீவு கிடைச்சிருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஆமா எனக்கு லீவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுமே அப்ராட்ல ஒரு நல்ல படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க, டிகிரி படிக்கிறதுக்காக லீவ்ல இந்த இடத்துல வர. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போறாங்க பாருங்க. ஹீரோ கையில டேப் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டே வரா. ரியா என்னடா
நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், பணம் ஓடுனது எல்லாமே, ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்ல ரியாவுமே மன்னிச்சு அவளோட ஹஸ்பண்டான நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை ஏத்துக்க எல்லாருமே இப்போ ஜோடியா நின்று அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களுடைய 90s உடைய காலகட்டம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துல தானே பேசிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்களோ அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள அண்ணனுடைய சோலும் ஒரு ஓரமா நின்று நம்ம அண்ணன் அதாவது ஹீரோ சந்தோஷப்படுறத பார்த்து அண்ணனுமே சிரிக்க, இப்ப இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி டேரக்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயின் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோ கம்பெனியோடைய ட்ரெஸ்ல இருக்கான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோவுடைய கனவு. இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய சர்டிபிகேட்டே எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கொடுக்கவே போறோம். ஆப்போசிட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தவர் என்னப்பா நல்ல கனவான்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இன்னும் ஹீரோவுடைய அம்மாவும் சாவல, அண்ணனும் சாவல, இன்னும் நம்ம ஹீரோ அந்த 90sல தான் இருக்காமல இருக்கு. ஸோ இப்படியே இந்த 90s ஸ்டோரி செம்ம ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், போயிட்டு ஹீரோயினை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஊருக்கு கூட்டு வந்துருவான். இப்படியே தான் இந்த ட்ராமாவும் முடியுது. நல்லா இருக்குங்களா? இந்த ட்விஸ்ட் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய ட்ராமாவை பார்த்து ரசிங்க. மறக்காம வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.